என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரு. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உளுந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. உளுந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனைய போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனைய போல என்னை எழும்ப செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் செய்த நன்மைய அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. பலமும் அல்ல
விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்போது தாருமையா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்போது தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலன் தாரும் பலன் தாரும் பலவீன வேலைகளில் ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளில். பலன் தாரும் பலன் தாரும் பலவீன நேரங்களில் ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் எங்களை உயிர்ப்பியும். உருவாக்கும் உருவாக்கும் உம் சித்தப்படி உருவாக்கும். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் எங்களை உயிர்ப்பியும். உருவாக்கும் உருவாக்கும் உம் சித்தப்படி உருவாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க
யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைத்து மாணவரே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைத்து மாணவரே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்துமனேசரே சாரோனின் ரோஜாவே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சில நிமிடம் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் நம்முடைய ஜெய கொடி யெகோவா நிசி. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன். ஆமென் ஆமென். இந்நாள் வரையிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மளை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வந்தாரே. ஹalleluya. இதுவரை நடத்தின தேவன் அவர் இன்னும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த முடியும்? ஆமென் ஆமென். ஹalleluya. வாழ்நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நம்ம எப்படி மறக்க முடியும்? ஆமென். அவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாரே. இன்றைக்கும் இந்த இடத்துல நம்மளை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே. ஹalleluya. அவருக்கு எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆமென் ஆமென் ஆமென். ஒரு கோழி தன் குஞ்சை சிறகின் கீழே மறைப்பது போல நம்மளை மறைத்து பாதுகாத்து வந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சியை சிறகின் மேலே சுமப்பது போல நம்மளை சுமந்து வந்த தேவன். ஹalleluya. நம்மளை மறைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை சுமந்து வந்த தேவன். ஹalleluya. வாய்களை திறந்து நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? ஆமென். அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கிலும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. கரடான வேலையிலும் மேடுகளிலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி இயேசுவே.
இயேசுவே உமக்கு நன்றி. எங்களால் ஒன்றும் இல்லை ஏசப்பா, எங்களால் ஒன்றும் இல்லை. உம்முடைய கிருபையினால தான், உங்களுடைய தயவுனால, எங்கள் பலத்தினால இல்லை ஏசப்பா, உம்முடைய கிருபையினால், அவருடைய சுத்த கிருபையினால நம்மளை பாதுகாத்து வந்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நின்றது கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால், நிற்பதும் தயவால் தயவால் தேவ தயவால். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே சுமப்பது போல், கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே சுமப்பது போல். எண்ணினாலும் எண்ணினாலும் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். எண்ணினாலும் எண்ணினாலும் சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதால், கரடு மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தியதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதால், கரடு மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தியதால். எண்ணினாலும் எண்ணினாலும் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். எண்ணினாலும் எண்ணினால் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. கோழி தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே சுமப்பது போல், கோழி தன் குஞ்சினை சீரகின் மேலே, கழுகு தன் குஞ்சினை சீரகின் மேலே சுமப்பது போல். எண்ணினாலும் எண்ணினாலும் தீராத நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். எண்ணினாலும் எண்ணினாலும் சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே
பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தியதால், கரடு மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தியதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தியதால், கரடு மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தியதால், எண்ணினாலும் எண்ணினாலும் சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள், எண்ணினாலும் எண்ணினாலும் நன்மைகள், சொல்லினாலும் சொல்லினாலும் தீராத உன் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. என் சக்தி, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. என் சக்தியால் இல்ல, கையின் பலத்தால் இல்ல, உன் தயவல்லவோ என்னை நடத்தியது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இதுவரை நம்மை நடத்தின தேவனுக்கு வாய்களை திறந்து சில நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஓ ரபாபா ஷகல ஹம்தரிகே தரோ, ஓ ரகலி பரபா பாபா ஷகல பரா அபரிகே தரோ பாபா ஷேகேலா தரோ. கரங்களை தட்டி நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவே இல்லை. ஹalleluya, ஹalleluya. அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. ஆமென். நம்ம விருப்பப்படுற காரியத்தை அவர் நமக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. வெயிட்டிங் பீரியட் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் விரும்பின காரியம் நம்ம கையில் வரும்போது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் அப்படின்னா குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜீவ விருட்சத்தை பற்றி என்ன சொல்லுது? அது மாதந்தோறும் கனி கொடுத்துட்டே இருக்குமா. அதோட இலைகள் கூட ஆரோக்கியம் உள்ளதான். எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் ஆண்டவர் கொடுப்பார். ஹalleluya. வெயிட்டிங் பீரியட் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். ஒரு நிறைவான ஒரு பலன், ஒரு ஜீவ விருட்சத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் சடுதியாய் அற்புதம் செய்கிற தேவன். அவர் எதிர்பார்த்த முடிவை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்கிற தேவன். ஹalleluya. He is the God of unexpected. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவருடைய கை ஒருபோதும் குறுகி போகவே இல்லை. ஆமென். ஹalleluya. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நம் மனதின் விருப்பங்களை செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. ரொம்ப நாளாக நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதை உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவருடைய கை குறுகி போகவே இல்லை. ஆமென், ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்தது எல்லாம் நமக்கு நன்மைக்காக தான், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்காக தான் அவர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்காரு. ஹalleluya. அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடப்போகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க எனக்கு பயமே இல்லை. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து
என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்பவரே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
விசுவாசத்துல சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று ஒப்பு கொடுக்கலாமா? தந்துட்டேன் ஏசப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. 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 அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினார்னா அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் பலனை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளலாமா? கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. மீதியான எல்லா பகுதிகளிலும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். வார்த்தை இல்லை, ஆராய்ந்து
வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீர் நெருங்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதின் 33வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 33வது வசனம். அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. எலிசாவினிடத்திற்கு ராஜா சொல்லி அனுப்பின ஒரு காரியம், இல்லாவிட்டால் ஒரு கேள்வி. இனி நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? எவ்வளவு நாள் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும்? இன்னமும் நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டுமா? அநேக காரியங்களை நம்ம அந்த இடத்துல தியானிக்க முடியும். நான் இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு ராஜா எலிசா தீர்க்கதரிசனிடத்திற்கு சொல்லி அனுப்புகிறார். ஏன் இப்படி ஒரு கேள்வி? ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு விரக்தி? ஏன்னா அந்த கேள்வியில் ஒரு பெரிய விரக்தி இருக்கிறது, ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, ஒரு தோல்வியின் எண்ணம் இருக்கிறது. நான் இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன? அல்லேலூயா. இந்த சம்பவத்தின் காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது சீரியர்கள் அநேகம் தரம் படையெடுத்து வந்து பாளையம் இறங்குவார்கள். நமக்கு அது முன்பாக வாசிக்கும் பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எலிசா என்ற தேவனுடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தபடியினாலே கர்த்தர் அதை எலிசாவுக்கு வெளிப்படுத்துவார். உடனே எலிசா இஸ்ரவேல் ராஜாவை அழைத்து, இங்கெல்லாம் சீரியர்கள் பாளையம் இறங்குகிறார்கள், நீர் கவனமாயிரும் என்று சொல்லி அனுப்புவார். அந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ராஜாவும் அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் சீரியர்கள் விடுவதாக இல்லை. அவர்களுக்குள் ஒரே கேள்வி,
நாம் நினைக்கிற காரியம், நாம் ஆலோசிக்கிற காரியத்தை யார் இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்கிறார்கள்? அப்படி என்றால் நமக்குள் யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான், யார் அது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, நம்ம எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பெயர் எலிசா. நீர் உமது பள்ளி அறையிலே, ஹல்லேலூயா, உமது பெட்ரூமில் யாருமே இல்லைன்னு நினச்சி நீர் பேசினால் கூட அது அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவனுடைய கர்த்தர் அதை அவருக்கு சொல்லிவிடுகிறார். ஆகவே அவர் தம்முடைய ராஜாவுக்கு சொல்லி அவரை எச்சரித்து விடுகிறார் என்று சொன்ன பொழுது இந்த சீரிய ராஜாவுக்கு பயங்கர கோபம். இந்த எலிசா தீர்க்கதரிசியை எப்படியாகிலும் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய சேனையே அனுப்புகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனை, அதுவும் உலகத்தின் பார்வையிலே சாதாரணமான ஒரு மனிதன், ஆனாலும் இவன் மூலமாகத்தானே இப்படிப்பட்ட தோல்வி நமக்கு வருகிறது என்ற கோபத்தில் ஒரு பெரிய சேனையை அனுப்புகிறார். ரதங்களும் குதிரைகளும் நிறைந்த ஒரு சேனையை அனுப்பி அவனை உயிரோடு பிடித்து கொண்டு வாருங்கள், எப்படியாகிலும் அங்கு அவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அன்று இரவு எலிசா தீர்க்கதரிசி இருந்த பட்டணத்தை முழுவதும் பாருங்க, சீரியரின் படை சூழ்ந்து கொண்டது. காலையிலே தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் எழுந்து பார்த்த பொழுது இதோ பட்டணம் முழுவதும் ரதங்களாலும் குதிரைகளிலாலும் சூழ்ந்திருப்பதை கண்டு, ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர் கதறும் பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே, இவன் கண்களை முதலாவது திறந்தருளும். கர்த்தர் வேலைக்காரின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர் பார்க்கிறார், அதற்கு முன்பதாகவே அவர்கள் இருந்த இடத்தை அவர்களை பாதுகாக்கிறதற்காக பரலோகத்திலிருந்து அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதை வேலைக்காரன் கண்டான். அதே நேரத்தில் தீர்க்கதரிசி வந்த அந்த படைக்கு நேராக, அந்த சேனைக்கு நேராக சொல்கிறார், இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகட்டும், தன்னோடு இருந்தவர்களுக்கு கண் திறக்கப்படட்டும், தன்னை எதிர்த்து வருகிறவனுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களை அப்படியே ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு போகிறார். ராஜா சொல்கிறார், நான் இவனை ஒரே வெட்டாக வெட்டுட்டுமா, இவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம், இவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பு, ஏன்னா அந்த ராஜாவுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அந்த தண்டு அங்கு வரவில்லை. கொஞ்ச நாட்கள் சமாதானம் இருந்தது. ஆனால் அந்த சீரியர்களுக்கு இருக்க முடியவில்லை. இப்படி தான் சில நேரத்தில் சும்மா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருகளுக்கு இருக்க முடியாது. கொஞ்சம் இருந்தாலும் இவங்களால முடியாது. அடடா நிம்மதியாக இருக்கிறாங்களே, அடடா சமாதானமாக இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே, அப்போ வேறு ரூபத்தில் போகும். அப்படி தான் அன்னைக்கு சீரிய அந்த படையானது திரும்பவும் வந்து சமாரியாவை முற்றுகை போட்டது. முற்றுகை போட்டது நமக்கு அறிந்திருக்கிறோம். பயங்கர பஞ்சம் உண்டாயிற்று. கழுதை தலையெல்லாம் 80 வெள்ளிக்காசுக்கு போகிற அளவிற்கு மகா பெரிய பஞ்சம். அதைவிட கொடுமை, ராஜா கேள்விப்பட்டான், தன்னுடைய தேசத்திலே சில குடும்பத்தில் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள். அந்த அளவிற்கு கொடுமை தேசத்தில் வந்த பொழுது அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எலிசாவுக்கு சொல்லி அனுப்புகிற காரியம்தான், இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? கோபம். அந்த கோபத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா எலிசா அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவார், என் தகப்பனே, என் தகப்பனே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த கோபத்தில் ராஜா சொல்லுகிறான், அந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்னைக்கு அவன் மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி கோபம்னா, ஒருவேளை நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எலிசாட்ட தான் முதல்ல சொல்லி அனுப்பியிருப்பாங்க, இப்படி வந்து முற்றுகை போட்டுட்டாங்களே, என்ன பண்ணுறது, எதிர்க்கலாமா, நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லும்போது, நீர் அமைதியாக இரும், கர்த்தருக்கு காத்திரும், கர்த்தர் உமக்கு அற்புதம் செய்வார் என்று இவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அதனால் அவங்க காத்திருந்தாங்க. ஆனால் காத்திருந்து காலம் பிரச்சனையாக முடிந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இழந்து போனார்கள். இனி நடப்பதற்கு வழி இல்லை, இதுக்கு பிறகு என்ன நடக்கும், அற்புதத்திற்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தி அந்த காத்திருக்கிற காலத்தினால் உண்டான ஒரு பெரிய தாக்கம் அவருடைய இருதயத்தில் இருந்தபடினாலே அவன் கோபத்தோடு சொல்கிறான், இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு வழி திறக்கும் என்று நீங்கள் ஜெபத்திலே காத்திருந்து ஒருவேளை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு விரக்தியில் நீங்கள் வந்திருந்தீர்களானால், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆமேன். அந்த இஸ்ரவேல் ராஜாவின்
அந்த கேள்விக்கு அடுத்த வசனத்திலேயே 7வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. இத்தனை வருடம் காத்திருந்தாயிற்றே, இனி நான் காத்திருக்கணுமா? இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது, நாளை இந்நேரத்தில். ஆமென். ரொம்ப நாள் இனி காத்திருக்க வேண்டியதில்லை. ரொம்ப நாள் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறார், நாளை இந்நேரத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாம் சொன்னதை செய்து முடித்தார். எல்லாருக்கும் அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை இந்த சத்துருக்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், அதற்கு பிறகு கர்த்தர் வானத்தை திறந்து மழை பெய்ய வைத்தாலும், மீண்டும் நாம் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி பலனை அனுபவிக்க வேண்டும் என்றாலும், ஒரு நாளில் அற்புதம் நடப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம். அறிவுள்ள எந்த மனுஷனும் இதை நம்ப மாட்டான். இதுதான் அவர்களுடைய புத்திசாலித்தனமாக இருந்தது. அநேகர் தங்களுடைய இருதயத்திலே மனதிலே வைத்து கொண்டார்கள். ஒரு மனிதனுக்கு மட்டும் இருக்க முடியாமல் கேள்வி கேட்டான், அது எப்படி ஆகும்? தீர்க்கதரிசிகளிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல் அந்த நாட்களிலே. அல்லேலூயா. அவர் உடனே திரும்பி பார்த்து சொன்னார், நீ காண்பாய், ஆனால் சாப்பிட மாட்டாய். கர்த்தர் சொன்னது நடக்கும். நீ விசுவாசித்தால் பலனை அனுபவிப்பாய், விசுவாசிக்க முடியாவிட்டால் அது உனக்கு நடக்காது என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. அல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நாளையின் நேரத்திலே, ஒரே நாளிலே என்ன அற்புதம் நடக்கும்? எல்லாரும் யோசித்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய கிரியைகள் அங்கு நடந்து கொண்டிருந்தது. சத்துருக்களுடைய பாளையத்திலே தேவன் மகாபெரிய இரைச்சலை அங்கு உண்டு பண்ணினார். ஜனங்கள் பயந்து, அந்த சேனைகள், எதிரிகளின் சேனைகள் பயந்து தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் சமைத்து வைத்த உணவுகள், அவர்களுடைய பண்ட பாத்திரங்கள், அவர்களுடைய உடைகள், அவர்கள் கொண்டு வந்திருந்த வெள்ளி பொன்னு தங்க நகைகள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை முதல் பார்த்தவர்கள் ஜனங்களால் வெறுக்கப்பட்ட, ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட, ஜனங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட 4 குஷ்டரோகிகள். அல்லேலூயா. அவங்க நினைத்தாங்க, பாளையத்தில் போய் பார்ப்போம், செத்தால் சாகுறோம், உயிரோடு இருந்தால் இருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தில் முழுவதும் ஒப்பு கொடுத்தாகிவிட்டது. ஆமேன். ஆமாம், அவர் என்னத்தான் செய்கிறார் பார்க்கலாமே என்று சொல்லி அங்கு போனார்கள், அற்புதத்தை கண்டார்கள். ஆமேன். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். இருட்டோடு எழுந்திருந்து 9வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, ராஜா சொல்கிறாரு இனி கத்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்னன்னு. இங்கே குஷ்டரோகிகள் சொல்கிறாங்க, பொழுது விடியும் மட்டும் இந்த நற்செய்தியை அறிவிக்காமல் நாம் காத்திருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரே நாளிலே காத்திருப்பின் காலம் முடிந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தி வந்தது. இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? காத்திருந்த காலம் முடிந்தது. ஆமேன். இதோ ஒரு நற்செய்தி வருகிறது. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நம்ம ஏன் அதிக பைபிளை திறந்து பார்க்குறோன்னா, நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கணும். ஆமேன். தூங்காமல் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை காதுகள் கேட்கணும். நம்முடைய வாய் அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆமேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. கண் வார்த்தைகளை பார்க்கணும்,
காது வார்த்தைகளை கேட்கணும், வாய் வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நெடுநாளாய் காத்திருக்கிறது அப்படின்னா நெடுநாளாய் ஏங்கி கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் விரும்பினது வரும் பொழுது, ஆரம்பத்தில் அது விருப்பமாக இருக்கும் இல்லையா, விருப்பம் இருக்கும். ஆனால் விருப்பம் போக 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 அது ஒரு ஏக்கமாய் மாறிவிடும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏங்கினது சீக்கிரமாய் வரும். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். எந்த நற்செய்திக்காக, எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக, எந்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் என்பதற்காக, எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்பதற்காக, எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக நெடுநாளாய், இத்தனை நாட்களாய், இத்தனை வருடங்களாய் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த காலத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்து இதோ சீக்கிரத்திலே ஒரு நல்ல செய்தியை உங்கள் காதுகளிலே கர்த்தர் தொனிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். உங்கள் தத்தளிப்பின் காலம் முடிந்தது, இக்கட்டின் காலம் முடிந்தது, சிறையிருப்பின் காலம் முடிந்தது, இனி யாக்கோபு சுகித்திருப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் காத்திருப்பின் காலம் முடிந்தது, இனி நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீர்கள். ஆமென். காத்திருக்கிற காலம் என்பது ஒரு கடினமான காலம்தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. அதை அனுபவிக்கிறவர்களுக்கு அதில் இருக்கிற வலி, வேதனை அவர்களுக்கு தெரியும். ஆமென். ஆனால் ஒரு மனிதனுக்கு காத்திருக்கும் பொழுது நாம் ஏமாந்து போவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தால் நாம் ஒருபோதும் ஏமாந்து போவது இல்லை. ஆமென். அந்த தைரியம், அந்த விசுவாசம் தான் நமக்கு. பாருங்க, ஒரு முறை சவுல் ஆரம்பத்தில் ராஜாவாய் சாமுவேல் தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, நீங்கள் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், நீ எனக்காக ஒரு 7 நாள் காத்திரு. முதல்ல அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தவொடனே அவனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை. 7 வருஷம்லாம் சொல்லலை, எவ்வளோ நாள் சொன்னார்? ஒரு 7 நாள் எனக்காக காத்திரு, நான் வந்து கர்த்தரிடத்திற்கு தகன பலிகளை செலுத்தி நான் ஆண்டவர்கிட்ட உனக்கு ஆலோசனை பெற்றுக் கொடுக்கிறேன், எனக்காக நீ காத்திரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்லிட்டு போகிறார். ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதன் 8வது 9வது 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சவுலும் அப்படித்தான் எப்படி இருந்தான்? காத்து இருந்தான். எத்தனை நாள் வரைக்கும்? 7 நாள் வரைக்கும் காத்திருந்தான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி வர கொஞ்சம் தாமதித்த போது சவுல் உடனே பார்க்கிறான், ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போகிறார்கள், பிரச்சனை பெரிதாகிறது. அவனுக்குள்ளும் ஒரு கேள்வி, சாமுவேலுக்காக இனி எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் காத்திருக்க வேண்டும்? அந்த 7 நாள் இன்னும் முடியலை. அந்த 7 நாள் ஆயிற்று. ஆனால் அவன் நினைக்கிறான், இதுக்கு பிறகு அவர் வருவாரோ மாட்டாரோ தெரியாது என்று அவன் துணிந்து தகன பலிகளை செலுத்தி முடித்த போது சாமுவேல் வந்தார். அல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரம், ஒரு உலகத்தில் பழமொழி உண்டு, ஆக்க பொறுத்தவர்களுக்கு ஆற பொறுக்கலையான்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் அந்த சவுலுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு பாருங்க. அவ்வளவு நேரம் காத்திருந்து சில மணி நேரம் காத்திருக்க அவனுக்கு முடியலை. அவனுடைய பிரச்சனை அவனை அவ்வளவாய் அழுத்துகிறது. அவன் செய்யத்தகாததை செய்து விட்டான். சாமுவேலுக்கு கோபம் வந்தது, புத்தீனமாய் செய்தீர். அல்லேலூயா. அதனால் ஒரு ராஜ்யபார நிலை நிற்காது. ஒரே வார்த்தை. அப்போது காத்திருக்கிற காலம் முடிய போகுது. ஆனால் முடிகிறதுக்குள்ள புத்தீனமாய் தன்னுடைய சுயமாய் ஒரு ஆலோசனை அவன் செய்த பொழுது அது தேவனுக்கு கோபமான ஒரு காரியமாக காணப்பட்டது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். வருவாங்களோ மாட்டாங்களோ, ஆண்டவர் சொன்னது நடக்குமோ நடக்காதோ, பலவிதமான கேள்விகள் வரும் பொழுது தடுமாற்றம் சவுலுக்குள்ளே வந்தது. அந்த தடுமாற்றம் அவனுடைய ராஜ்யபாரத்தை இழக்க
வைத்தது. ஆனால் தாவீதை பாருங்க, அப்படியே நேர் ஆப்போசிட். சவுலுக்கு எல்லா விதத்திலும் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். நீங்கள் 119வது சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் போது பல இடங்களில் 74, 81வது வசனம், 114வது வசனம், 123வது வசனம், 141வது வசனம், அநேக வசனங்களில் அவர் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருடைய வசனத்துக்கு, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். ஆமென். அவர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க காத்திருப்பார், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற காத்திருப்பார், அவர் கர்த்தருக்கு காத்திருப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலும் தேவனுக்கு காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்ற மனிதன் தாவீது. அவருடைய ராஜ்யபாரம் நிலைத்து நின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் செய்ய போவது என்ன? ரொம்ப வேகமாக, இவ்வளோ நேரம் இன்ட்ரோ தான் நம்ம பார்த்துருக்குறோம். வேகமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்பதாக தமக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்பவைகள் எப்படிப்பட்டவை? ஒரே ஒரு வசனம் வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64வது அதிகாரம், அதின் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 64, 3, 4. நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவனும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. போதும் போதும். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை உலக தோற்றத்திற்கு முதலே, அல்லேலூயா, அப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. எல்லாவற்றையும் அப்பமே செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை எந்த மனுஷனும் இதுவரை கண்டதில்லை, கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அல்லேலூயா. தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை, எதிர்பாராத காரியங்களை, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்காய் செய்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்வது பெரிய காரியம், மகிமையான காரியம். அப்போ யாருக்கெல்லாம் தேவன் செய்கிறார்? வாசிங்க. முதலாவது சங்கீதம் 38:15 வாசிங்க. சங்கீதம் 38:15. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு தீவிரமாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. ஆமென். ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்காக தானே காத்திருக்கிறீங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு தானே காத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீர் என் விண்ணப்பத்தை கேட்பீர். சங்கீதம் 40:1 கூட சொல்கிறார், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறது போல, என் போராட்டத்தின் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் ஜெபத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறார், விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறார். அது போராட்டமான காலம்தான், அது எப்போது முடியும் என்று தெரியவில்லை. ஆனாலும் நம்ம வேதத்தில் வாசிக்கிற பொழுது எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது எனக்கு அற்புதம் நடக்கும், எப்பொழுது என் ஜெபம் கேட்கப்படும், எப்பொழுது எனக்கு வழி திறக்கும், எப்பொழுது என் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று தேவனுக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஜெபத்திலே உங்கள் ஜெபத்திற்கான பதில் வரும். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டத்தின் நாட்களிலே அவருடைய ஜெபம் என்னவாயிருக்கும்? ஆண்டவரே, எப்படி இருந்த நான் இப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டேனே, நான் இழந்ததை எனக்கு நீ திரும்ப தர மாட்டீரா? நான் இழந்த சுகத்தை எனக்கு திரும்ப தர மாட்டீரா? நான் இழந்த பிள்ளைகளை எனக்கு திரும்ப தர மாட்டீரா? நான் இழந்த சமாதானத்தை, அந்த கனத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை நீர் திரும்ப தர மாட்டீரா? இதுதான் அவருடைய ஜெபம்.
எப்பொழுது மாறுதல் வரும், எப்பொழுது என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், எப்பொழுது கர்த்தர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் அவருக்காய் ஜெபத்திலே காத்திருந்த அவருடைய பிள்ளைக்கு அவர் கேட்டதை மாத்திரமல்ல, அவர் நினைக்காதபடி எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. யோபுவின் புலம்பல்களுக்கெல்லாம் சடுதியிலே ஒரு நல்ல செய்தி வந்தது. யோபுவின் துக்கமான வார்த்தைகளுக்கெல்லாம் சடுதியிலே ஒரு அற்புதம் நடந்தது. யோபுவினுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு சடுதியிலே ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். நீங்கள் நெடுநாளாய் ஜெபத்தில் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? புலம்பி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தேவனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது 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 என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சடுதியிலே. ஆமென். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு தான் கர்த்தர் தருவாரை தவிர, கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 2வது வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் அதன் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புது பலன். ஆமென். ஒரு புது பலன், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரிஃப்ரெஷ்னு சொல்லலாம், ஒரு புதுப்பிக்கிற ஒரு தன்மை. ஹல்லேலூயா. நம்ம இப்படியே இருக்குதே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல வசதியான ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் போகலைன்னா பழைய பொருட்களெல்லாம் மாற்றி, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக லுக்கு கிடைக்கும். அந்த வீட்டையே பெயிண்ட்டை மாற்றிடுவாங்க, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க, இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ஒரு புதுசாக இருக்கும்போது மனசுக்குள்ளே எப்படி இருக்குமா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரி ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதே மாதிரி தேவன் சொல்கிறாரு, அவருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லா விதத்திலும் புதுப்பிக்க போகிறார். உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே எல்லாவற்றையும் புதுப்பித்து ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு பெரிய பெருக்கத்தை குறித்ததான ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெருகுவதற்கான பலன் அவருடைய ஆவியிலும் இல்லை, ஆத்மாவிலும் இல்லை, சரீரத்திலும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர் என்று கர்த்தருக்கு காத்திருந்தார். தேவன் அவருக்கு புது பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய ஆவியும் பலனடைந்தது, ஆத்மாவும் பலனடைந்தது, அவருடைய சரீரமும் பலனடைந்தது என்றால் அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுபோல சங்கீதம் 37வது அதிகாரம் 3வது, 37வது அதிகாரம் 9வது வசனம், சங்கீதம் 37வது அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிங்க. 37வது அதிகாரம் 9வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். 34வது வசனம் வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன தெரியுமா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு? விசேஷித்த நன்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். பூமியை சுதந்தரிப்பார்கள், அதாவது இந்த பூமிக்குரிய நன்மைகளை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்கும் பொழுதே உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. பாருங்க, அன்று ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், இன்னும் ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய பாதத்திலே அவருடைய வசனத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். அவங்க சாப்பாட்டுக்காக வரல, இப்படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு யோசிச்சு வரல. கர்த்தருடைய வார்த்தையின் மீது தாகமாய், கவனமாய், வாஞ்சையாய் அவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். தேவனோ அவர்களுக்கு அன்றைக்கு அவருடைய சரீரத்திற்கு என்ன தேவை, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு என்னது தேவை என்பதை அறிந்து திருப்தியாய் அவர்களை போஷித்து
ஆச்சரியமாய் நடத்தினார். ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். தேவனுக்கு காத்திருக்கிறவருடைய பேசிக் நீட் என்னென்ன வேணும், அன்னன்னைக்கு என்ன வேணும், எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு வருவோம், ஆனால் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு மேலானதை ஆயத்தம் செய்து வைத்திருப்பார். பாருங்கள், ரூத் போவாசுடைய வயலுக்கு போகும்போது அவளுடைய ஜபம் என்னவாக இருக்கும், அவளுடைய இருதயத்தின் எண்ணம் என்னவாக இருக்கும்? ஆண்டவரே, ஏதாகிலும் கொஞ்சம் கூடுதலாக சிந்தியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கிடைத்ததை நம்ம வாங்கி கொண்டு வந்துடலாம், அங்கே யாரெல்லாம் என்னை கடிந்து கொள்வார்களோ, புதுசாக ஒரு ஆள் வந்துட்டா பங்கு போடுறதுக்குன்னு யாரெல்லாம் விரட்டுவாங்களோ, என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தோட ஒரு ஜபத்தோட அவங்க ஒரு புது இடத்துக்குள்ளே நுழையிற மாதிரி போயிருக்கலாம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்வியூக்கு வேலைக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அனுபவமே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிஃபிகேஷனே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ரூத்தோட நிலைமை. முன்ன பின்ன இப்படி பொறுக்கிய அனுபவம் இல்லை, முன்ன பின்ன இப்படி சண்டை போட்டு கிடைக்கிறத வாங்குகிற அனுபவம் இல்லை. என்ன நடக்குமோன்னு பயத்தோடு போகிறா. ஆனால் அங்கே போகணுன்னே அவளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, இவளுக்கு தேவையானது நிறையவே சிந்துங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருந்தாள். இவளுக்கு நிறைய கிடைக்கட்டும், அதுவும் கொடுக்கப்படுகிறது. அவள் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அவள் எதிர்பார்க்காத மாதிரி அவளுடைய மடி நிறைய அழக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அவன் நினச்சிட்டு போயிருப்பா அடுத்த நாள், ஆண்டவரே, நேற்று கிடைத்த மாதிரியே அவருடைய கண்களில் எல்லாம் தயவு கிடைத்து நிறைய சிந்தணும், எங்களுடைய எஜமான் நிறைய தரணும், நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சேர்த்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு போனால் கொஞ்ச நாளில் கர்த்தர் அந்த வயலுக்கே சொந்தக்காரியாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நினைப்பது கொஞ்சம், ஆனால் தேவன் கொடுப்பதோ மகா பெரிய காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தரே நமக்காய் காத்திருப்பாராம். எதுக்கு தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீதி செய்யும்படியாக. ஆமென். தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீதி செய்கிற தேவன். நமக்கு நீதி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அவர் நமக்கு நீதி செய்ய நமக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு காத்திருந்த ஒரு மனுஷன் தானியேல். பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டது, அவருக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. அப்போது ஆண்டவரே, செய்யாத குற்றத்துக்காக நான் இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணுமா? உள்ளேயே போட்டுட்டாங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்க நினச்சிருக்கலாம், தானியேல் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படலையே, அட்லீஸ்ட் கடைசி நேரத்துலையாவது கர்த்தர் அந்த சிங்க கெபியிலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றிருக்கலாமே. தூக்கி உள்ளே போட்டாங்க. அப்போ ஒருவேளை தப்பு தண்டா கூட இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கேயும் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தானியேலுக்கு நீதி செய்தார். என்ன தெரியுமா? முதல்ல அவனை பாதுகாத்து விடுவித்தார். முதல் நீதி. ரெண்டாவது, அவனை அழிக்க நினைத்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவது நீதி. மூன்றாவது, இனி யாரும் தானியேலை தொட முடியாத உயரத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மூன்றாவது நீதி. ஆமென். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலே இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருந்தால், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், இன்னும் கொஞ்ச நேரத்தில், நாளை இந்நேரத்தில், ஹல்லேலூயா, வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு நீதி கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். அவர் கைவிடவே மாட்டார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காத்திருப்பின் காலம் முடிந்தது.
அற்புதத்தை எதிர்பாருங்கள், நன்மைகளை எதிர்பாருங்கள், நற்செய்திகளை எதிர்பாருங்கள், ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள், ஐஸ்வர்யங்களை எதிர்பாருங்கள், சுகத்தை எதிர்பாருங்கள், சமாதானத்தை எதிர்பாருங்கள், நீதியை எதிர்பாருங்கள். கர்த்தர் மகா பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எல்லாரும் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். அவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் வாக்கு தத்தங்களிலும் அவர் உண்மை உள்ளவர். அதினதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நேர்த்தியானதை, சிறந்ததை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, காத்திருந்து காத்திருந்து உங்கள் இருதயம் விரக்தியாய் போயிற்றோ? காத்திருந்து உங்களுடைய ஜெபம் புலம்பலாய் மாறி போயிற்றோ? ஐயோ, ஒருவேளை அவிசுவாசத்தினால் என் ஆண்டவரை மட்டுப்படுத்தி விடுவேனோ என்கிற பயம் உங்களுக்குள் வந்து விட்டதோ? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இனி நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இனி நீ தோற்று போவது இல்லை. அல்லேலூயா. இனி நீங்கள் தலை குனிந்து நிற்பது இல்லை. ஆமேன். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெகு சீக்கிரத்திலே, உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வெகு தீவிரமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நீங்கள் எதற்காய் காத்திருந்தீர்களோ அந்த அற்புதத்தை கையிலே எடுத்துக்கொண்டவர்களாய் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்முடைய கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார். ஈசாக்குக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார். யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்ததை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நிறைவேற்றினது போல உங்கள் வாழ்விலும் கர்த்தர் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற எங்களுக்கு நீர் செய்ய போகிற நன்மைகளை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். அப்படியே விசுவாசிக்கிறோம். அப்படியே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக ஒருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதியும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துக்கொள்ளும். பிரயாணங்களிலெல்லாம் கிருபையும் பாதுகாப்பும் கூட இருக்கட்டும். கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகட்டும். என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புதங்களை தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரிப்பார்களாக. இந்த வாரமே நல்ல செய்தியின் வாரமாய் உடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் 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 என்று மனதார ஜெபித்தவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. தூரத்திலும் சமீபத்திலும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளும் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையினால் நிரப்பும். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.